எல்லோருக்கும் வணக்கம். கடவுளே எனக்கு நிறைய காசு கொடு அப்படின்னு ஒருத்தன் வந்து கடவுளை பார்த்து வேண்டிக்கிட்டு இருந்தான். கடவுளும் அவனுக்கு ஒரு மூட்டை காசு கொடுக்குறாரு. கடவுளே எனக்கா இந்த ஒரு மூட்டை காசு அப்படின்னு அவன் ஆச்சரியப்பட்டு கேட்ட உடனே சரி இவனுக்கு ஜாஸ்தி போல அப்படின்னு சொல்லிட்டு பாதி எடுத்துட்டு கடவுள் மறைஞ்சிட்டார். இவன் பேசாமல் இருந்திருக்கலாம். அது மாதிரி தான் நம்ம மார்க்கெட்டெல்லாம் நேற்று 300 பாயிண்ட் ஏறிடுச்சா அப்படின்னு பல பேர் யோசிச்சுக்கிட்டு இருந்த நேரத்தில் கரெக்டு தான், எதுக்கு 300 பாயிண்ட் ஏற்றி விடணும் அப்படின்ற மாதிரி நேற்று ஒரு 150 பாயிண்ட்டுக்கு பக்கம் சரிவடைஞ்சு இன்ட்ராடேயில் வெறும் 181 பாயிண்ட்ன்ற மாதிரி க்ளோஸ் ஆயிருந்தது. இப்போ தான் ஒரு மிக முக்கியமான த்ரில்லிங்கான தகவல் நண்பர்களே. அதாவது நேற்று நம்மளுடைய மார்க்கெட் 3:30 மணிக்கு க்ளோஸ் ஆகுது பார்த்தீங்களா, அதை கணக்கு வச்சு மணி கண்ட்ரோல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிஃப்ட் நிஃப்டி இன்னைக்கு நம்மளுடைய மார்க்கெட் இறங்கு முகமாக இருக்கும். நேற்று நம்ம மார்க்கெட் க்ளோஸ் ஆன சமயத்தை விடவும் இன்னைக்கு ஒரு இறங்கு முகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி இறங்கு முகமாக பின்பே இப்போதைக்கு லேட்டஸ்ட்டாக கடந்த ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்தினுடைய சென்டிமெண்ட் எப்படி இருக்குன்னா, லேசாக ரெக்கவரி ஆகிற மாதிரி இருக்குது. பெரிய வீழ்ச்சி அடைஞ்ச பிறகு அந்த வீழ்ச்சியிலிருந்து ஒரு 81 பாயிண்ட் ரெக்கவரி ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5 பைசானுடைய கிஃப்ட் நிஃப்டியை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இவங்க வந்து நேற்று விடி நைட்டில் என்ன க்ளோஸ் ஆகிருக்குமோ அந்த க்ளோசிங்லேருந்து தற்போதைக்கு லேட்டஸ்ட்டாக கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆக மொத்தம் இன்றைக்கும் மார்க்கெட் யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் இறங்குவான் ஏறுவான் அப்படின்ற மாதிரி வாலட்டிலிட்டியான மார்க்கெட்டாக தான் இன்றைக்கி இருக்குது. ஒரே சைடு மேலேயோ கீழேயோ போகிற மாதிரி இன்றைக்கி பல ட்ரேடர்கள் யோசிக்கல. இன்னொரு கின்னஸ் சாதனை கேள்விப்பட்டிருக்கீங்களா நண்பர்களே? இன்றைக்கி மட்டும் அது நடந்துருச்சுன்னா மிகப்பெரிய கின்னஸ் சாதனை ஆகிடும். அதாவது போன வாரத்தில் 3 நாட்கள் என்பது மார்க்கெட் வந்து தொடர்ந்து இறங்கு முகமாக இருந்தது. வெள்ளிக்கிழமை, வியாழக்கிழமை, புதன்கிழமை. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை அன்னைக்கு இறங்கியதை மீட்டெடுத்து பல பேர்த்த காப்பாற்றி விட்டுச்சு திங்கட்கிழமையா. ஸோ திங்கள் செவ்வாய் பொழுது இப்படி போயிடுச்சிங்களா. அதே மாதிரி போன வாரம் வியாழக்கிழமை வாங்கி மாட்டினவங்கள மார்க்கெட் காப்பாற்றி விடாமல் இருந்தது. நேற்று புதன்கிழமை அன்னைக்கு வாங்கினவங்கள காப்பாற்றி விட்டுருச்சு. ஆனாலும் பாருங்க, போன வாரம் புதன்கிழமை வாங்கி மாட்டிக்கிட்டவங்கள இன்னும் மார்க்கெட் காப்பாற்றலை. ரொம்ப நல்லவன்டா நீ அப்படின்ற மாதிரி இன்னைக்கு ஏதாவது மறுபடியும் ஒரு 300 பாயிண்ட் பக்கம் மேலே ஏறி போன வாரம் புதன்கிழமை வாங்கினவங்களையும் காப்பாற்றி விட்டான்னு வச்சிங்களேன், இது வந்து ஒரு கின்னஸ் ரெக்கார்டாக தான் இருக்கும். அந்த ரெக்கார்டு இன்னைக்கு நடக்குதா இல்லையா அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். எப்படி பார்த்தாலும் முடிஞ்ச என்னை தாண்டி போங்கடா அப்படின்ற மாதிரி நங்கூரம் மாதிரி இந்த 23,800 அப்படின்றது ஒரு லோவாக இருந்துட்டு நம்மளை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. எத்தனை நாளைக்கு காப்பாற்றும் அப்படின்றது தெரில. அதே மாதிரி குளோபல் மார்க்கெட்டினுடைய தகவலும் வந்து எங்கேயுமே பெருசாக ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாமே நார்மல் மார்க்கெட் மாதிரி தான் இருக்குது. பெருசாக பயப்படுற மாதிரியோ பெருசாக சந்தோஷப்படுற மாதிரியோ எங்கேயுமே ஒரு டிஃப்ரென்ஸ் என்பது தற்போதைக்கு இல்லை. இதுதான் கிஃப்ட் நிஃப்டி மற்றும் குளோபல் மார்க்கெட்டினுடைய செய்தி நண்பர்களே. எஃப்ஐஎஸ் நேற்று என்ன பண்ணாங்கன்னா, எங்களுக்கு என்ன வேறு வேலை வெட்டி இல்லையா அப்படின்ற மாதிரி அவங்க தொடர்ந்து 2,468 கோடிக்கு மறுபடியும் விற்று தான் வச்சுருக்காங்க. நம்ம ஆளுக மிக அழகாக கேஷ் மார்க்கெட்டில் கவுண்டர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில் நேற்றெல்லாம் ஒன்றும் பெருசாக வியாபாரமே அவங்க பண்ணல. ஏன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஒரு எக்ஸ்பைரி, வீக்லி எக்ஸ்பைரி. அதனால் அன்றைக்கி வந்து கண்ணா பின்னான்னு ஆப்ஷன் செக்மெண்ட்டில் வியாபாரம் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்குள்ளேயே வியாபாரம் பண்ணிக்கிறாங்க நண்பர்களே. நம்மளால இடையில போய் அடி வாங்கிக்கிறாங்க, இல்லைன்னா சம்பாரிச்சுட்டு ஓடி வர்றாங்க. மற்றபடி ஃபாரினர்ஸ் வந்து அமெரிக்கா ஃபாரினர்ஸும் ஜப்பான் ஃபாரினர்ஸும் ஆஸ்திரேலியா நல்லா மாற்றி அவங்களுக்குள்ளே ட்ரேடு பண்ணி இவ்வளோ பெரிய வால்யூம் பண்ணிக்கிறாங்க. மறுபடியும் இன்னைக்கு வியாழக்கிழமை ஒரு வீக்லி எக்ஸ்பைரி என்பது வரும். அன்னைக்கும் இதே மாதிரி ஆப்ஷன்ஸில் ஏதாவது பெரிய டிரான்சாக்ஷன்ஸ் என்பது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அது எண்ட் ஆஃப் த டேல தான் என்ன அப்படின்றது தெரிய வரும். ஆக மொத்தம் எஃப்ஐஸ்க்கு வந்து நம்ம ஒரு ஆடுகளமாக இருக்கும் நண்பர்களே. உங்களுக்கு தெரியாதில்ல, சமீபத்திலாம் கொண்டாடி தீர்த்துட்டாங்க. ரிசல்ட்ஸ் வரக்கூடிய செய்திகள் எடுத்து வச்சுக்கிட்டு காலையில் 9:15 to 9:20 அவ்வளவுதான் பல ஸ்விங் ட்ரேடர்ஸுடைய டைம். அந்த இடத்த மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு பெருசாக மேலே போகிற பங்குகள் பெருசாக கீழே போகிற பங்குகள் எதுன்னு கண்டுபிடிக்கிறது தான் அவங்களுடைய வேலை. அந்த வகையில் ரிசல்ட்ஸ் சமீபத்தில் தந்து கொண்டிருந்த நேற்று கூட பாருங்கள், 29 ஏப்ரலில் இந்த பஜாஜ் ஃபைனான்ஸ், அதானி பவர், வேதாந்தன் எல்லாம் வார் எனர்ஜிஸ்னு எல்லாமே வாலட்டிலிட்டியான பங்குகள். இது போன்ற பங்குகள்லாம் மறுபடியும் காலையில் ஒரு 5 மினிட்ஸ் கேண்டிலுக்கு அப்புறம் எந்த பக்கம் பெருசாக மூவ்மெண்ட் ஆக போகிறான் அப்படின்ற மாதிரி பல பேர் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு இந்த வேதாந்தா அப்படின்ற பங்கு நிறைய ஸ்விங் ட்ரேடர்கள் என்ன நினச்சிருப்பாங்க, சரி இவன் ஏதோ ஒரு சைடுக்கு இது போனான்னா பெரிய லெவலில் மூவ்மெண்ட் காமிப்பான் அப்படின்னு காலையில் அந்த 5 மினிட்ஸ் கேண்டில் கோடு போட்டு கோந்து வச்சுருந்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு கீழே போகிற மாதிரி காமிச்சிருந்துருப்பா. இன்னைக்கு பெருசாக கீழே விழுந்துரும் அப்படின்ற மாதிரி நினச்சி கொண்டு இருந்த நேரத்தில் அப்படியே மாற்றி ரிவர்சல் எடுத்து கிட்டத்தட்ட 11:30 மணிக்கு ரிவர்சல் எடுத்தான் 750 ரூபா அப்படின்ற ரேஞ்சில். அதுக்கப்புறம் அவன் மறுபடியும் 775 தான் போயிருந்தான். இது அவன் உருப்படியாக முதல்லே பண்ணியிருந்துருக்கலாம். பண்ணியிருந்தா தான் யாருமே கன்ஃபியூஷன் இல்லாமல் சம்பாரிச்சிருவாங்களே.
இந்த பக்கம் போனவங்களுக்கு பாவம் ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு அந்த பக்கம் ரிவர்சல் போட்டவங்களுக்கு லாபம் என்பது கொடுத்து வச்சிருக்கு. அது மாதிரி தான் நேற்றைய பங்குகளும் சரி. இன்றைக்கு 30 ஏப்ரல் இன்னைக்கும் வந்து நிறைய வாலட்டிலிட்டியான பங்குகள், ஒரு உதாரணத்துக்கு இந்த அதானி போர்ட்ஸு, பஜாஜ் ஃபின்சர்வு, மசகான் டாக் ஷிப் பில்டர்ஸு, நேஷனல் அலுமினியம் கம்பெனி, லாரஸ் லேப்ஸ் போன்ற இன்னைக்கும் பல்வேறு வாலட்டிலிட்டியான பங்குகளினுடைய செய்திகள் வருது. துரதிருஷ்டவசமாக நாளைக்கு மார்க்கெட் லீவ் என்பதனால இந்த பங்குகள் இன்றோ அல்லது திங்கட்கிழமையோ ஏதாவது முக்கியமான 5 மினிட்ஸ் கேண்டலுக்கு மேலே பெரிய அளவில் ஏற்றம் இறக்கம் இருக்குமா அப்படின்ற மாதிரி பல ட்ரேடர்கள் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பல ஸ்விங் ட்ரேடர்கள் இன்ட்ராடேலையோ அல்லது அடுத்தடுத்த நாட்கள்லையோ ஒரு முக்கியமான பெரிய வாலட்டிலிட்டி வருமா, இன்னைக்கு 9:15 ஓப்பன் ஆன பிறகு இன்னைக்கோ அல்லது அடுத்த சில நாட்கள்லையோ பெருசாக மூவ்மெண்ட் வருமா அப்படின்னு பல பங்குகளை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நேற்றே இந்த காட்ஃப்ரே பிலிப்ஸ் இந்தியா அப்படின்ற பங்கு 7% என்பது ஏறிய ஒரு பங்காக இருக்குது. அப்போ அந்த பங்கு வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தேதியில் தன் நேற்றைய பழைய லோவை வந்து திருப்பி பிடிச்சாலும் சரி, அல்லது இன்னைக்கு ஒரு புதிய உச்சம் என்பது போகணும் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் சரி, காலையில் வரக்கூடிய அந்த 9:15 கேண்டிலுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு பெரிய மாற்றம் வருமா அப்படின்னு பல ட்ரேடர்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நேற்று என்ன பண்ணான்னு பாருங்க, இப்படி தான் பண்ணான். நேற்று 9:15 அப்படின்ற ஒரு சமயத்துக்கு இப்படி ஒரு பார், காலையில் இருக்கக்கூடிய பாருக்கு அப்புறம் ஏதோ ஒரு சைடு நியூஸ் வந்து காலையிலேயே வந்துடுச்சு. அந்த சிகரெட்டினுடைய ப்ரைஸஸ் எல்லாம் ஏறுது அப்படின்ற ஒரு தகவலை வச்சுக்கிட்டு அப்படியே ஆடிக்கிட்டு இருந்தவன் கீழே வந்து அந்த 5 மினிட்ஸ் கேண்டலை உடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தா க்ளோசிங் சைடு ஒரு சைடு போயிட்டான். ஸோ இன்றைக்கி தன்னுடைய பழைய லோவோ அல்லது இன்றைக்கி வேறு ஏதாவது ஒரு செய்தியில் வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி பல ட்ரேடர்கள் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த MFSL அப்படின்ற பங்கு. இந்த பங்குமே சமீபத்தில் நேற்றைய ஹையை போய் திரும்பி தொட்டாலும் சரி, அல்லது சில தினங்களுக்கு முன்னாடி வந்த லோவை வந்து தொடர மாதிரி இருந்தாலும் சரி, ஏதாவது பெரிய ஒரு மூவ்மெண்ட் வரணுமே அப்படின்ற மாதிரி பல ட்ரேடர்கள் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் வந்து இந்த டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் என்பது. அதாவது என்னைக்கெல்லாம் வந்து ஒரு கேப் அப் அப்படின்னு ஆகுதோ அல்லது கேப் டவுன் அப்படின்றது ஆகுதோ அப்பெல்லாம் வந்து அடுத்தடுத்த நாட்களில் பெரிய வாலட்டிலிட்டியாக இருக்கும் அப்படின்றதான் பல ட்ரேடர்களுடைய எதிர்பார்ப்பு. அப்படி இருக்கும் பொழுது இந்த டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிள் என்பது நேற்றைய பழைய ஹையை வந்து திருப்பி தொடர மாதிரி இருந்தாலும் பெருசாக ஏறணுமே, அல்லது நேற்றைய முந்தானேத்தினுடைய லோவை வந்து நேற்று இறக்கி காமிச்சிருக்கான், ஒரு பிரேக் டவுன் என்பது ஆயிருக்கான். அப்போ இந்த பிரேக் டவுன் தொடர்ந்து கீழே போகிற மாதிரி இருந்தால் ஏதாவது ஒரு புதிய இறக்கம், சமீபத்தில் ஒரு மாதத்தில் இல்லாத, ஒரு வாரத்தில் இல்லாத ஒரு புதிய இறக்கமாக ஏற்கனவே ஒரு முறை கேப் அப் அப்படின்றது பண்ணியிருக்கான். அப்போ இந்த கேப் அப்பை வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்றதுக்காக இது கீழே வருவானா, என்ன செய்வான் இந்த டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிள், ஏதாவது பெரிய வாலட்டிலிட்டி இருக்குமா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. எது எப்படியோ இன்னைக்கு கிஃப்ட் நிஃப்டி என்பது கொஞ்சம் சுமாரான அளவிலே இருக்குது. இன்னைக்கு மார்க்கெட் வந்து கொஞ்சம் வீக்காக ஓப்பன் ஆகி அப்புறமா கூட கொஞ்சம் பில்டப் ஆகுமா என்ன அப்படின்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நன்றி, வணக்கம்.